Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 7ஓட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராணிஸ் கிஃப்ட். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் ரீட். ஒன்ஸ் அப்பான் அ டைம் ராஜா ஜக்தீப் வாண்டட் டு மேக் அ பியூட்டிஃபுல் கார்வ்டு பெட் ஃபார் ஹிஸ் குயின். ஸோ வந்து ராஜா ஜக்தீப் அப்படின்ற ஒரு கிங் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பெட் வந்து அவரோட குயின்க்கு வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேவா? கார்வ்டுனா என்னது? உருவாக்குறது, செதுக்குறது எப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். உட்டை வந்து இந்த மாதிரி காவ் பண்ணுறாங்கல்ல, நமக்கு என்ன டேபிள் வேணும் அப்படின்னா டேபிள் மேக் பண்ணுறதுக்கு டேபிள் ஷேப்பில் கார்வ்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு பெட் வேணும் அப்படின்னா பெட் ஷேப்பில் கார்வ்டு பண்ணுவாங்க. ஹி கால் ஹிஸ் பெஸ்ட் கார்பெண்டர். கார்பெண்டர்னா என்னது? நம்ம ஃபர்னிச்சர்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம கார்பெண்டர் சொல்லுவோம். ஸோ ஒரு பெஸ்ட் கார்பெண்டர், அவங்க வந்து ஒரு கிங் அப்படின்றனால ஒரு பெஸ்ட் கார்பெண்டர் வந்து டவுன்லேருந்து வர வைக்கிறாங்க. ஓகேவா? ஹி கால் ஹிஸ் பெஸ்ட் கார்பெண்டர் ஃப்ரம் த டவுன். ஸோ இப்போ சம் டயலாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஐ வாண்ட் அ பெட் விச் இஸ் 10 handspans லாங் அப்படின்னு கிங் சொல்கிறாரு. ஓகேவா? ராஜா ஜக்தீப் சொல்கிறாரு. நம்ம இந்த ஹேண்ட்ஸ்பேன்ஸ் அப்படின்ற வேர்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஹியர் பண்ணியிருப்பீங்க. கிரேட் 1லேயே வந்து நம்ம நிறைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பாங்க கிரேட் 1ல். அந்த வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஹேண்ட்ஸ்பேனில் மெஷர் பண்ணுறது அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட தம் ஃபிங்கர்லேருந்து லிட்டில் ஃபிங்கர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸில் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஹேண்ட்ஸ்பான்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம் அந்த சாப்டரில். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கிங் என்ன சொல்கிறாரு? ஐ வாண்ட் அ பெட் விச் இஸ் 10 handspans லாங். 10 handspans லாங்காக இருக்கிற மாதிரி ஒரு பெட் வேணும் அப்படின்னு கார்பெண்டர் கிட்ட சொல்கிறாரு. ஸோ அதுக்கு கார்பெண்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே மகாராஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிக்சர், இந்த பிக்சரில் பாருங்கள், அவங்க வந்து பெட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 10 handspans தானே சொல்லியிருந்தாங்க, அந்த கிங் வந்து 10 handspans தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கையை வச்சு மெஷர் பண்ணி ஒரு பெட் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. த கார்பெண்டர் ஸ்டார்டட் மேக்கிங் த பெட். இப்போ தேர்டு பிக்சரில் பாருங்கள், குயின் இருக்காங்களா, குயின் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்டில் வந்து லை பண்ணி பார்க்குறாங்க, படுத்து பார்க்குறாங்க. படுத்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஆம் அன்ஏபிள் டு ஃபிட் இன். ஸோ எனக்கு அது ஃபிட் ஆகலை. அவங்களோட ஃபீட் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது, பெட்டுக்கு வெளியில் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது அவங்களுக்கு ஃபிட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபோர்த் பிக்சரில் பாருங்கள், ராஜா வந்து மெஷர் பண்ணி பார்க்குறாங்க, ஹேண்ட்ஸ்பேன் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 handspans தான் வருது. ஆனால் அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸ்பன்ஸ் கேட்டிருந்தாரு? 10 handspans கேட்டிருந்தாரு. பட் 8 தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கார்பெண்டர்ஸ்லாம் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம பண்ணுறப்போ 10 handspans யூஸ் பண்ணி தானே பண்ணோம், ஆனால் வந்து இப்போது 8 handspans தான் வருது. பட் ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், இந்த கார்பெண்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து அகெயின் என்ன பண்ணுறாங்க, ஹேண்ட்ஸ்பேன்ஸ் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. கார்பெண்டர் வந்து இங்கே இருக்காங்க, கார்பெண்டர் கூட இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இவங்களுக்கு எத்தனை ஹேண்ட்ஸ்பேன்ஸ் வந்திருக்கு? 14 தான் வந்திருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கார்பெண்டர் வந்து மெஷர் பண்ணி செய்கிறப்போ 10 handspans இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கிங் வந்து மெஷர் பண்ணுறப்ப எத்தனை handspans இருந்தது? 8 இருந்தது. ஸோ இந்த கார்பெண்டர் கூட இருக்கிறவங்க வந்து மெஷர் பண்ணுறப்ப எத்தனை handspans வருது? 14 வருது. ஸோ எல்லாருமே பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த ராஜா வாஸ் கன்ஃபியூஸ்ட். எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் மெஷர் பண்ணுறப்ப ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸ் வருது ஹேண்ட்ஸ்பேன்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறப்போ. ஸோ இவங்க வந்து வராங்க, மந்திரி வராங்க. ஓகேவா? ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் அப்படின்னு மந்திரி சொல்கிறாங்க. டிஸ்கஸ் த சொல்யூஷன் விச் வாஸ் கிவன் பை த மந்திரி டு சால்வ் த கன்ஃபியூஷன்.
ஸோ நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணணும் இந்த சொல்யூஷனை வந்து. மந்திரி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ராஜா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, ஸோ இந்த கன்ஃபியூஷனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்பெண்டர் பாருங்க, இவங்க கூட இருக்கிறவங்கள விட இவங்க எப்படி இருக்காங்க, ஹைட்டாக இருக்காங்க, பெருசாக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஷார்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஹேண்ட் ஸ்பேன்ஸும் எப்படி இருக்கும், ஷார்ட்டாக தான் இருக்கும் வென் கம்பேர்ட் டு திஸ் கார்பெண்டர். கரெக்டாக? அதே மாதிரி கிங் எடுத்துக்கோங்க. கிங் வந்து மெஷர் பண்ணுறப்ப 8 தான் வந்துச்சு. இந்த கார்பெண்டரை விட கிங் வந்து பிக்காக இருந்தாங்க, லாங்காக இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு, கம்மியாக தான் வந்தது. இந்த ஹேண்ட் ஸ்பேன்ஸ் வந்து கம்மியாக தான் வந்தது. இவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஹேண்ட் ஸ்பேன்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு, 14 வந்துருக்கு. கரெக்டாக? இவருக்கு வந்து 8 வந்துச்சு, இந்த கார்பெண்டர் செய்கிறப்போ 10 வந்தது, இவங்க பண்ணுறப்ப 14 வந்தது. ஸோ இன்னும் உங்களுக்கு இது டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து மெஷர் பண்ணி காமிப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஹேண்ட் ஸ்பேன்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணி காமிப்பாங்க. அதே மாதிரி அவங்கள விட கொஞ்சம் க்ரோனப்பான ஒரு கிட் வந்து அதே ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணி காமிப்பாங்க ஹேண்ட் ஸ்பேன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து இதை மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து மெஷர் பண்ணுறாங்க. இந்த கலரிங் புக்கை வந்து மெஷர் பண்ண போகிறாங்க ஹேண்ட் ஸ்பேன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ 1 2. ஸோ எவ்வளோ ஹேண்ட் ஸ்பேன்ஸ் வந்திருக்கு, 2 ஹேண்ட் ஸ்பேன்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ அவங்கள விட க்ரோன் அப் வந்து மெஷர் பண்ண போகிறாங்க. ஸோ பாருங்க, கம்ப்ளீட்டாக 2 ஹேண்ட் ஸ்பேன்ஸ் கூட வரல. கரெக்டாக 1 ஹேண்ட் ஸ்பேன் ஃபுல்லாக வந்துச்சு. செகண்ட் ஹேண்ட் ஸ்பேன் வந்து எப்படி வந்திருக்கு, ஃபுல்லாக வரல. ஸோ 1 3/4 தான் இருக்குது. 1.25 அப்படின்னு சொல்லுவோம்ல, 1 3/4 தான் இருக்குது. உங்களை மாதிரி கிட் பண்ணுறப்போ எவ்வளோ இருந்துச்சு, 2 ஹேண்ட் ஸ்பேன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போது சின்னதாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ஸ்பேன்ஸ் வந்து அதிகமாக வரும். ஏன்னா அவங்க ஹேண்ட் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அதிகமான ஹேண்ட் ஸ்பேன்ஸ் வரும் ஒரு ஆப்ஜெக்டை கவுண்ட் பண்ணுறப்ப. அதே ஆப்ஜெக்டை கொஞ்சம் லாங்காக இருக்கிறவங்களுக்கு கம்மியான ஹேண்ட் ஸ்பேன்ஸ் தான் வரும். ஸோ இப்போ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் டூ. ஸோ ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டி தான். இதில் யூஸ் யுவர் டெக்ஸ்ட் புக். உங்களோட டெக்ஸ்ட் புக் வச்சுருப்பீங்களா, ஜாய்ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக், அந்த டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட் புக், உங்களோட டெக்ஸ்ட் புக், ஓன் டெக்ஸ்ட் புக் வச்சு மெஷர் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து 2 காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்டிமேட்டட் லென்த், ஆக்சுவல் லென்த். எஸ்டிமேட்டட் லென்த் அப்படின்னா என்னது, நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்துட்டு இது இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், இல்லை இது இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஹேண்ட் ஸ்பேன் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஜஸ்ட் கெஸ் பண்ணுறது தான் எஸ்டிமேட்டட் லென்த். ஆக்சுவல் லென்த் அப்படின்னா ஏதாவது ஸ்கேல் வச்சு இல்லைனா மெஷரிங் டேப் வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணுறது தான் நமக்கு என்னது, ஆக்சுவல் லென்த். ஸோ நீங்கள் எஸ்டிமேட்டட் லென்த் எல்லாமே இந்த காலமில் எழுதணும், ஆக்சுவல் லென்த் எல்லாமே இந்த காலமில் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் தான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணி காமிக்க போகிறாங்க. பட் அவங்க வந்து டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணல, இது ஃபுல்லாகவே வந்து டாய்ஸ் வச்சு மெஷர் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற டாய்ஸ் வச்சு இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டாய் டெஸ்க் வச்சு அவங்க வந்து மெஷர் பண்ண போகிறாங்க. புக்குமே வந்து டாய் புக் வச்சு மெஷர் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி காமிப்பாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், ஒரு டாய் டைனிங் டேபிள் இருக்குது, அப்புறம் ஒரு டாயோட புக் இருக்குது, க்ளோயி பெப்பரோட புக் இருக்குது, காம்போசிஷன் புக் இருக்குது. ஸோ வந்து இந்த டேபிளை வந்து இந்த புக் வச்சு மெஷர் பண்ண போகிறாங்க. ஓகேவா? மெஷர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு புக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ 1 புக் சைஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து நமக்கு எஸ்டிமேட்டட் லென்த். ஆக்சுவல் லென்த் மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு மெஷரிங் ஸ்கேல் எடுத்துக்கோங்க, டேபிளை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ 1 லென்த் இங்கே ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம கரெக்டாக ஸ்கேலை வந்து பிளேஸ் பண்ணணும். நமக்கு ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 0 மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேலில் பாருங்கள் 0 மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ 0லேருந்து வைக்கணும். எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் காமிக்குது, 5 சென்டிமீட்டர்ஸ் காமிக்குது. ஓகேவா? அப்போது ஆக்சுவல் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர், எஸ்டிமேட்டட் லென்த் வந்து என்னது
1 ஒன் புக் சைஸ். ஓகேவா, நம்ம போயிட்டு அங்கே ஃபில் பண்ணிடலாம். ஸோ டெஸ்கோட இந்த ஆப்ஜெக்டில் டெஸ்க் பாருங்கள், டெஸ்கோட எஸ்டிமேட்டட் லென்த் வந்து என்னது 1 புக். ஆக்சுவல் லென்த் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருந்தது 5 சென்டிமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பிளாக் போர்டு மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட வந்து பிளாக் போர்டு இல்லை, ஸோ ஒயிட் போர்டு வந்து ஸ்மால் போர்டு வச்சுருக்காங்க. அதை வச்சு அந்த டாயோட புக் வச்சு மெஷர் பண்ண போகிறாங்க. ஓகேவா. நீங்கள் வந்து எல்லாமே வந்து உங்ககிட்ட ஓன் டெக்ஸ்ட் புக் இருக்கும், என்சிஆர்டி ஜாய்ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக் இருக்கும். அதை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து டெஸ்க் வச்சுருப்பீங்க, போர்டு வச்சுருப்பீங்க. இல்லைன்னா போர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்மால் போர்டு கூட எடுத்து ஸ்லேட் மாதிரி கூட வச்சுருப்பீங்க, அதை வச்சு மெஷர் பண்ணுங்கள். அப்புறம் விண்டோ, எல்லார் வீட்லேயுமே விண்டோ இருக்கும், ஸோ விண்டோ வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ வந்து உங்களுக்காக இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன், நல்ல டிசைன்ஸ்லாம் பண்ணி. அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு, அப்புறம் உங்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் லேர்ன் பண்ணுறதுக்கு. சரி, இந்த போர்டு உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கு, மெஷர் மீ அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா, நல்லா பலூன்ஸ்லாம் வந்திருக்கேன். ஸோ மெஷர் மீன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இது 1. ஸோ இதை கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சுக்கிறேன், ஸோ உங்களுக்கும் தெரியும். 1. ஸோ 1 2 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கரை வந்து மூவ் பண்ணிக்கலாம். 4 5 வந்திருக்கு. ஸோ 5 புக் சைஸ் வந்து இருக்குது. கரெக்டாக. இப்போ வந்து ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுங்க எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ ஆக்சுவலி இதில் கொஞ்சம் அடிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எழுதுறதுக்காக நான் ஒயிட் போர்ட் மார்க்கர் எடுத்திருக்கேன். ஸோ 15 + 10 + 10 வந்து இங்கே போட்டு பார்க்கலாம். ஸோ அடிஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2 டிஜிட் அடிஷன். அதை 10ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் பிளேஸ் வழி போட்டுக்கலாம். அப்புறம் இது அடிஷன் தான் பண்ண. ஸோ அடிஷன் போட்டு ப்ளஸ் வேல்யூ 1s 10s. பார்த்தீங்களா. அப்புறம் 5 + 0 வந்து 5. 1 + 1 2. ஸோ இங்கே 25 தான் ஆன்சர். ஸோ 25 சென்டிமீட்டர். கரெக்டாக. நம்ம சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு தான் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ 25 சென்டிமீட்டர் 5 புக் சைஸ். நம்ம போயிட்டு ஃபில் பண்ணிடலாம். ஸோ பிளாக் போர்டோட எஸ்டிமேட்டட் லென்த் எவ்வளோ இருந்தது 5 புக் சைஸ் இருந்தது. ஆக்சுவல் லென்த் எவ்வளோ இருந்தது 25 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்து விண்டோ பார்க்கலாம். ஒரு டால் ஹவுஸ் வச்சுருக்காங்க. டால் ஹவுஸோட விண்டோவை வந்து நம்ம டாய் புக் வச்சு மெஷர் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். 1 2 3. ஸோ 3. இது வந்து 13. ஓகே. இந்த விண்டோவோட லென்த் வந்து 13 சென்டிமீட்டர். ஸோ விண்டோவோட எஸ்டிமேட்டட் லென்த் எவ்வளோ இருந்தது 3 புக் சைஸ் இருந்தது. ஆக்சுவல் லென்த் எவ்வளோ இருந்தது 13 சென்டிமீட்டர். 13 சென்டிமீட்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஓகே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.